இந்தியா முழுவதும் ஒரே கட்டமாக தேர்தலை கொண்டுவர மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்து வரும் நிலையில் சாமானியர் ஒருவரிடம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அவசியமா என்று கேட்டதற்கு சற்றும் யோசிக்காமல் கட்டாயம் தேவை என சொல்லியுள்ளார். இதன் மூலம் செலவுகள் குறைக்கப்படும். ஒரே நேரத்தில் அனைத்து தேர்தலுக்கும் வாக்களித்துவிட்டு மக்கள் அவர்களது வேலையை செய்வார்கள். இந்த சட்டத்தை எதிர்க்கும் ஒரே கட்சி இண்டி கூட்டணிதான். ஒரு பொய்யை சொல்லிவிட்டு அடுத்த தேர்தலில் பார்த்து கொள்ளலாம் என நினைக்கும் கட்சிகளுக்கு இது பெரிய ஆப்பு என அப்படியே புட்டு வைத்துள்ளார். இதனை பார்த்தாவது முதல்வர் ஆதரிப்பாரா என்பதை பார்ப்போம். இதோ அந்த வீடியோ. வரி கொள்கை இருக்கு பாத்தீங்களா, ஜிஎஸ்டிஎன், ஜெனரல் சேல் டாக்ஸ் இண்டெக்ஸ். நமக்கு அத மாதிரிதான் இது, ஒரே நாடு ஒரே தேர்தல். இதனால நமக்கு செலவுகள் மிச்சம், எல்லா விதத்திலயுமே நமக்கு சில வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை மற்ற கட்சிகள் எதிர்பார்க்குங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 3 கட்டமா, அதாவது நாடாளுமன்றம், சட்டமன்றம், அப்புறமா நம்ம மாமன்றம், இந்த மாதிரி தேர்தல் நடந்துச்சுன்னா எதுலயாவது ஒண்ணு தோத்தாங்கன்னா உடனே அடுத்து ஒரு பொய்ய சொல்லி அதுல ஜெயிப்பாங்க. இல்ல அதுல கூடுதலா சலுகைகளை கொடுத்து அதுல ஜெயிச்சுட்டு போவாங்க. இப்ப இதை ஒரே தேர்தலா வச்சாங்க அப்படின்னா இவங்களால அடுத்தடுத்து பொய்ய பேச முடியாது. சொன்ன பொய்யவே திரும்ப எங்க போய் சொல்ல முடியும்? 5 வருஷம் காத்திருக்கணும். இதனா ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல மாத்தி ஒன்ன சொல்லி பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம். ரெண்டாவது, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரதை எதிர்க்கிறதே பாத்தீங்கன்னா இந்தி கூட்டணி அவங்கதான் எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த இந்தி கூட்டணியில உள்ள இருக்க இந்த காங்கிரஸ் கட்சி காலத்துலதான், இதுக்கு முன்னாடியே ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்துட்டு இருந்தது. இந்த காங்கிரஸ் கட்சி தான் பல மாநிலங்கள இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 9ல இருந்து 11 மாநிலத்துல ஆட்சியை கலைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிக்கலன்னா கலைச்சிருவாங்க. அது நல்ல ஆட்சியா இருந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற அவங்க சொன்ன பேச்சு கேட்கல அப்படின்னா கலைச்சிருவாங்க. மற்றபடி இது ஒன்றும் புதுசா இப்போ ஒன்றும் நம்ம எடுத்துட்டு வரல. முந்தி இருந்ததை இப்போ நம்ம திரும்ப எடுத்துட்டு வரோம். இதை நம்ம எடுத்துட்டு வரனால நம்ம மத்திய அரசுக்கு மிகுந்த லாபம் இருக்கு, மக்களுக்கும் நல்லது நடக்கும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டியும் தேர்தலுக்காக வெளியூர்ல இருந்து வர்றது, வெளிநாட்டுல இருந்து வர்றது இப்படின்றது இல்லாம ஒரு வாட்டி வந்தோமா, மாமன்றம், சட்டமன்றம், பாராளுமன்றம், இது 3த்துக்கும் வாக்களிச்சுட்டு நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது மிக மிக அவசியம். அதுல நம்மள மாதிரி ஒரு இந்திய பாரத நாட்டுக்கு மிகவும் அவசியம். நெஞ்சுக்கு நிதியில எழுதியிருக்கதா நானும் பார்த்தேன். அவர் அண்ணாதுரையோடைய கொள்கையை சேர்ந்தவர் தான். அதாவது லட்சியம் நிச்சயம் அப்படின்ற மாதிரி, இது புத்தகம், இது சூழ்நிலை அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால அது அன்னைக்கு எழுதுனது புத்தகம், இன்னைக்கு இவங்க இருக்கிறது சூழ்நிலை.